Welcome to review of RCB vs LSG. RCB one-sided இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அது சின்னசுவாமியில 3 out of 3 wins with dominant performance. Let's start with power play batting. Felix RCB மேட்ச்ல வருவாரு. அது ஜெயிச்சா மட்டும் ஜெர்சி எடுத்துட்டு வந்துருவாரு. We are living in RCB era. வெயிட் பண்ணுங்க சோக் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல. பாப்போம் இப்போதைக்கு ஆடக்கூடாது. சரி, ஓகே, நம்ம மேட்சை பத்தி பேசுவோம். அப்படியே நினைக்கிறேன் கொஞ்சம் அழுகுறேன். RCB வேற 49 ஆல் அவுட், அந்த RRோட அந்த ரெக்கார்டு. மேட்சை பத்தி பேசுவோம். ஆரம்பிப்போமா? சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் RCBயோட பவர் பிளே பவுலிங். ஹேசல்வுட் கமிங் பேக் ஆஃப்டர் இன்ஜுரி, சூப்பரா பவுலிங் போட்டிருக்காரு. ஹார்ட் லென்த். சொல்லு காடு தான் அவர் தான் காப்பாத்துறாரு. நெக்ஸ்ட் புவனேஸ்வர் குமார் நியூ பால்லையும் சூப்பரா போடுறாரு, டெத் ஓவர்லயும் யாருக்குறா போடுறாரு. பவர் பிளேலயே அவங்களோட பேட்டிங் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. யாரு? LSG 35 தான் அடிச்சாங்க. அந்த இடத்துலயே கேம் மொமெண்டம் RCBக்கு ஷிஃப்ட் ஆச்சு. அதுவும் இல்லாம RCBயோட பவர் பிளே பவுலர்ஸ்க்கு கிரெடிட் கொடுத்தே ஆகும். நம்ம டாஸ் அண்ட் பிச் அனாலிசிஸ் ஒன்று பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று சொல்லவும் அவங்க ஒரு விக்கெட் கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு மேட்ச்சுக்கு நியூ விக்கெட் ஆப்போனன்ட் தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறனால நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிளாட் விக்கெட் கொடுக்கல, கொஞ்சம் ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் ஆச்சு. உனக்கே தெரியும், நீ அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்பவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சூப்பரா பவுலிங் போட்டாங்க. யுவர் தாட்ஸ்? RCBயோட பவுலிங் பத்தி பேசு ஃபர்ஸ்ட் எடுத்தது. ஆஸ் யூசுவல் ஹேசல்வுட்டும் பூவியும் LSG வச்சு பால் வச்சு வாங்கிட்டாங்க. ஆட்ல போட்டு பயங்கர டெஸ்ட். எல்லாருக்கும் டாப் 4 அப்படியே காலி, லட்டு மாதிரி தூக்கிட்டாங்க. உனக்கு 2 எனக்கு 2ன்னு. என்ன மாதிரி பவுலிங்கு பார்த்ததுக்கு. இப்ப ராசிக் தாரு அம்மா ஸ்லோயர் பால் போட்டு பேட்ஸ்மேனை திணற விட்டான். ஸ்பின் அட்டாக் பயங்கர. சுயேஷ் சர்மா கூகுளே போட்டு முகுல் சௌத்ரி டெஸ்ட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் 3 பால் பயங்கர டெஸ்ட். அதுக்கப்புறம் அவன் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணான், திரும்ப அவனை புடிச்சு போட்டாச்சு. சரியான பவுலிங் அட்டாக். சொல்லு. RCB பாத்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங், அதாவது LSGயோட ஓப்பனிங் இருக்கு பாத்தியா, பவர் பிளேயர் பாத்தியா, ஃபுல்லா நெயில் பண்ணிட்டாங்க. 35க்கு 1 அவனால அடிக்கவே முடியல. பண்ட்டுக்கெல்லாம் உள்ளே சொருகிறாரு. எல்லா பாலும் ஜிங்கு சக்குன்ட்டு ஒன்னும் பண்ண முடியல. சரியான பவுலிங் அட்டாக்கா இருக்காங்க, பயங்கர ஸ்ட்ராங்கா டீமா இருக்காங்க பவுலிங்லயும் சரி. சரி, ஓகே, பண்ட் நம்ம ஸ்கேம்னு சொல்லி அவரை ஓட்டி இருக்கோம். பட் அவர் ரொம்ப மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன். 2022ல நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவர் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை சந்திச்சு அடுத்த 1 இயர்லயே கம்பேக் கொடுத்து, அதுவும் அவர் பொழைக்க மாட்டாருன்னு சொன்ன சுச்சுவேஷன்ல இருந்து பொழைச்சு கிரிக்கெட்டு விளையாட முடியாதுன்னு சொன்ன சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வந்து செஞ்சுரி மேல செஞ்சுரி டெஸ்ட்ல அடிச்சு, இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் எல்லாம் இங்கிலாந்து சீரீஸ்லயே அடிச்சு கம்பேக் கொடுத்து, இன்னைக்கும் ஹேசல்வுட் பால்ல ஒரு நல்ல இன்ஸ்விங்கிங் பால்ல நல்லா கையில வாங்கினாரு. பட் இஸ் மென்டல் ஸ்ட்ரென்த் வாஸ் அன்பிலீவபிள். நான் டீமுக்காக ஆடுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஆடினாரு. வி ஹாவ் டு கிவ் கிரெடிட், பிகாஸ் டீம் கொஞ்சம் பேடான சிச்சுவேஷன்ல இருந்தனால நான் அப்போ வந்து ஆடுவேன்னு ஆடி கொடுத்தது. ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் மென்டல் ஸ்ட்ரென்த் to be tested by Rohit Sharma last RCB match. Why did he went? நீ நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, அது வேற கம்ப்ளீட்லி. ரோஹித் சர்மா 38 இயர்ஸ். இந்த மேட்ச் அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல, பின்னாடி பேட்டிங் ஆடுறதுக்கு டீமுக்கு ஆள் இருந்துச்சு. ஏன்னா LSG ஒருத்தனும் பூரானே அங்க பம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். 7 பாலுக்கு 1 ரன் என்னமோ. ஒஸ்ட் பேட்டிங், ஒஸ்ட் ஃபார்ம்ல இருக்கான். அவர் ஹேவ் டு கம் பேக் டு ஃபார்ம் நான் சொல்றேன் LSGக்காக. மிச்சில் மார்ஸ் அப்படி இப்படின்னு அடிச்சாலும் ஸ்பின்னோட எல்லாம் அவர்னால எல்லாம் டேக் டவுன் பண்ண முடியறது இல்லை. அப்புறம் முக்கியமா RCBயோட ஃபீல்டிங்க்கு கிரெடிட் கொடுத்தே ஆகும். சூப்பரான ஃபீல்டிங். அந்த ரிஷப்
பண்ட் கம்பேக் கொடுத்து ஒரு நல்ல ஃபிளிக் அடிச்சான். நான் கூட ஒரு கேப்ல 4-0 6-0 நினைச்சேன். ஆனா செம Solid. டைவிங் கேட்ச். ரியலி ஆல்ரெடி சீசன் ஒரு ஓப்பனிங் மேட்ச்ல சூப்பரா ஒரு கேட்ச் புடிச்சு போட்டாரு. அதுக்கு சால்ட் அதுக்கு ஈக்குவலா இன்னொரு கேட்ச். அது மட்டும் இல்லாம Salt. குட். அது மட்டும் இல்லாம ராசிக் தார் பவுலிங் ஸ்லோயரும் சூப்பரா போடுறாரு. அது 5th பவுலரே இவ்வளவு நல்லா போடுறதுனால மெயின் பவுலருக்கு எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா இருக்குது. மும்பைல பாத்தீங்கன்னா பும்ரா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி. ஆனா மித்த பவுலர் அடி வாங்குறாங்க. அப்போ இவருதான் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கணும், இவருதான் கேமுக்குள்ள கொண்டு வரணும்னு ரொம்ப ப்ரெஷரா ப்ரெஷர் கொண்டு வராங்க. வேற இங்க புவி ஹேசல்வுட்டுக்கு ப்ரெஷரே இல்லை. நீ ராசிக் தார், குருநாள் பாண்டியா, சுயசம் எல்லாரும் இப்போ நல்லா போடுறதுனால இவங்களும் வந்து இவங்களோட பிளானை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போறாங்க. நியூவா எதுவும் பண்ண தேவையில்லை. ஒரு 6 ஒரு 4 போனாலும் ஒன்னொருத்த வந்து கட்டுப்படுத்திடுறான், ஒன்னொருத்த வந்து சூப்பரா போட்டுறான். அதனால ஓவராலா ஆர்சிபி வி ஹாவ் டு அக்செப்ட் தே ஆர் பிளேயிங் வெரி குட் அண்ட் எக்ஸலன்ட் கிரிக்கெட். ஓகேவா? சரி விக்கி, எனக்கு ஒரு கேள்வி. ம் நான் இப்ப கொஸ்டின் பண்றேன். ஆர்சிபில எங்க ஹோல் இருக்கு சொல்லு. ஆர்சிபில என்ன ஹோல்னா, இது எப்படின்னா ஐபிஎல் இப்போ ஓவராலா டீம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இல்ல 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 நான் சொல்றேன், இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேட்டிங்லயும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் ஒன் ஃபீல்டிங்லயும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இல்ல ஃபீல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா ஃபீல்டிங் எல்லாம் சொல்ல முடியாது. நீ என்னதான் நிறைய கேட்ச் பிடிச்சாலும் இப்போ இன்னைக்கு நல்லா பண்ணாங்கடா, இன்னைக்கு நல்லா பண்ணாங்க. ஏய் சால்ட் என்ன இன்னைக்கு மட்டும் நல்லா பண்ணானா? சரி இல்லடா, நல்லா பண்றாங்க, ஃபீல்டிங் நல்லா பண்றாங்க. ஏன்னா எப்ப யாரு வேணா கேட்ச் விடலாம், அது ஒத்துப்பீல. ஃபீல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் எப்ப வேணா யாரு வேணா கேட்ச் விடலாம், அதை அக்செப்ட் பண்ணிப்பீல. திடீர்னு ஃபைனல்லயோ இல்ல ஒரு பிளே ஆஃப்லயோ இல்ல மெயின் மேட்ச்லயோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், நல்ல பிளேயருக்கு எல்லா பாலும் கேட்ச் விட முடியாத அளவுக்கு எங்க டீம் இல்ல டீம் இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த் என்னன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங். அதுக்கப்புறம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து பவுலிங் தான். ஃபர்ஸ்ட் எடுத்து பவுலிங் இல்லடா, நான் என்ன சொல்றேன்னா எது ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து பவுலிங் ஆர்சிபிக்கு, அதுக்கப்புறம் பேட்டிங். நான் கேட்ட கேள்வி என்னன்னா எந்த இடத்துல ஹோல் இருக்கா, இப்ப என்ன ஹோல் இருக்கு நீ கெஸ் பண்றங்க? இல்ல இப்போதைக்கு ஓவராலா கம்ப்ளீட் ஸ்குவாடா இருக்காங்க. இப்போ ஆர்ஆரோட ஒரு மேட்ச் தோத்தீங்கல்ல, அந்த அன்னைக்கு என்ன ஆச்சு நீ சொல்லு. அந்த அன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த அன்னைக்கு கண்டிஷன் சேஞ்சஸ் ஒரே இருந்துச்சு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் யாரால கெஸ் பண்ண முடியல, ஆர்ச்சரே கெஸ் பண்ணிருக்க மாட்டா, அவ்வளவு பவுன்ஸ் ஆகுமான்னு. சரி ஓகே இரு. அதே நாள் ஏன் பிளே ஆஃப்ல வரக்கூடாது, ஒரு எலிமினேட்டர்ல வரக்கூடாது, ஒரு ஃபைனல்ல வரக்கூடாது? அது மட்டும் தான் தடையா இருக்கும். இப்ப அதுலயே they cross 200 they cross 200 பட் எண்ட் ஆஃப் தி டே விக்டரி தான். நீ இப்ப ஃபைனல்ல வந்து 200 அடிச்சுன்னு சொன்னா பத்தாது. எவன் சூரி ஜெயிச்சிரும். நான் வந்து உனக்கு குறை சொல்லல, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கு 10 ஓவர்லயே முடிச்சாங்களா ஒரே நிமிஷம். ஆர்ஆர் எப்படி ஆடிட்டு இருந்தாங்க நீயே சொல்லு. போய் எஸ்ஆர்ஹெச்சோட போய் சொல்லக்கூடாது, தே பிளேட் குட் கிரிக்கெட். அந்த அன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் நல்லா விளையாண்டாங்க. என்னதான் 4-4 ஜெயிச்சாலும் எஸ்ஆர்ஹெச் பிளேட் குட் கிரிக்கெட் டு வின் த மேட்ச். என்னதான் பாயிண்ட்ஸ் டேபிள் கீழ இருந்தாலும், டேபிள் டாப்பர் ஆர்ஆரா இருந்தாலும் 9க்கு 5 விக்கெட் எடுக்கிற அளவுக்கு மேட்ச் போயிருக்குன்னா எனிபடி கேன் சேஞ்ச் ஸ்குவாட். ஐ திங்க் நீ சொல்றது அந்த டேவோட பொறுத்து இருக்கலாம். பட் எந்த டேவா இருந்தாலும் தேர் பிளேயிங் 11 இஸ் பெஸ்ட். என்னன்னாலும் அந்த அன்னைக்கு ஒருத்த விளையாடுனாலும் இன்னொருத்த விளையாண்டா கூட மேட்ச் வின்னிங். அதே மாதிரி டாப் 6 வரைக்கும் இருக்கானுங்களே, 6ல 2 பேருக்கு பட்டா மேட்ச் வின்னிங் முடிஞ்சு. அதே பவுலர்ஸ்ல 5 பவுலர்ஸ் இருக்கானுங்களே, அது 2 பேர் சேர்ந்தா மேட்ச் வின்னிங். அவ்வளவுதான் முடிஞ்சது. பவுலிங்ல அப்படி சொல்ல முடியாதுடா. பேட்டிங்ல வேணா 2 பேர், பவுலிங்ல ஒரு 3 to 4 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணணும் கம்பல்சரியா. நீ 2-3 பேர் 40-50 ரன் கொடுத்தாங்கன்னா இன்கேஸ் புவி ஹேசல்வுட் ஷைன் ஆயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட்ஸ் 2 பேர் 4-4 எடுத்தாங்க, மேட்ச் முடிஞ்சு. அது உண்மையாலும் அது அந்த அளவுக்கு நல்லா போட்டாங்க. அப்படிதான் பவுலிங் போடுறாங்க. ஹேசல்வுட் பாரு எவ்வளவு ஸ்கோர், 4 overs 20 runs தான். நான் இன்னொரு क्वेश्चन பண்றேன். இன்னைக்கு ஹேசல்வுட் இவ்வளவு நல்லா போட்டான், சூரியவன்சி ஹேசல்வுட் ஓவர் தான் அடிச்சான் அந்த அன்னைக்கு. அந்த மாதிரி நாள் வந்துருமோ? இல்ல நான் அந்த ஆஃப் டே வந்துருன்னு சொல்றேன். இப்ப அந்த அன்னைக்கு ஹேசல்வுட் நல்லா, அடுத்த நாள் அந்த நாள் புவியோட நல்லா இருக்கும்டா. அன்னைக்கு புவி நல்லா தான் போட்டாங்க. யாருமே நல்லா போடல ஆர்சிபிக்கு. நான் வந்து உங்களை வந்து குறை சொல்லடா, எப்படி சொல்றது, நல்ல டீம் இருக்கு, நம்ம போக போக நல்லா விளையாடுவாங்கன்னு கூட சொல்லலாம். வரலாம் ஆஃப் டே வரலாம்.
உங்க டீம்ல ஹோல்ல டேட்ல ஹோல் இருக்கு. இல்ல டேட்ல ஹோல் இல்ல. இப்போ அந்த டேவோட பெர்ஃபார்மன்ஸும் முக்கியம். கரெக்டா? நீ விராட் கோலி, ரோஹித் சர்மா நிறைய பிளேயர் இருக்காங்க. விக்கி ஓகேடா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அந்த டேவோட பெர்ஃபார்மன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டா. நான் என்ன சொல்ல வரேன்னா தேர் பிளேயிங் 11 மெம்பர்ஸும் ஷைன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த டே நீ சொல்ற டே ஒருத்தனுக்கு 2 பேருக்கு வரலினாலுமே மீதி 2 பேர் அடிக்கிறாங்கிறேன். அதாவது இங்க டிபெண்ட் பண்ணி இல்ல, ஒரு 4 பேர் 5 பேர் டாப் 4 டாப் 6 7 வரைக்குமே இருக்கானுங்க. குருநாள் பாண்டியா வரைக்கும் அடிக்கிறானுங்க. குருநாள் பாண்டியா நினைச்சாலும் அடிக்கலாம். ஒருவேளை அந்த நாள் குருநாள் பாண்டியா நாளா இருந்தா அவன் அடிப்பாங்கிறேன். புரியுதா? ஓகே, ஆனாலும் டீம் ஸ்ட்ராங்கா இருக்குடா. நீ சொன்ன மாதிரி 11 பிளேயர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. பெஸ்ட் 11 போதுமா? ஏன்னா நம்ம ஆஃப் டே பத்தி அது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் தான். அது ஒன்னொரு நாள் கூட பேசுவோம். குட், ஸ்ட்ராங்கா இருக்கு. உண்மையில ஸ்ட்ராங்கா இருக்கு 11. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உண்மையில கிரெடிட் கொடுத்தே ஆகணும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ற டீம் ஆர்சிபி. ரியலி கிரெடிட். இன்னைக்கு ரொம்ப டாமினண்டா விளையாண்டாங்க. கிரெடிட் கொடுக்குறேன். நான் கொடுக்கல. ஃபைனலி ஜிதேஷ் சர்மா பேட்ல இருந்து ஸ்கோர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜிதேஷ் சர்மா ஸ்கோர் பண்ணாரு. இன்னொரு 50 அது மாதிரி அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா போயிருப்பாரு. புரியுது. நான் இன்னொன்னு சொல்றேன். விராட் கோலி வாழ்க்கையில ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் டைம் 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல 50 அடிப்பாருன்னு நினைச்சேன். சூப்பரா பவர் பிளேல அடிச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் கேம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. இல்லைன்னா அவரும் 50 போட்டிருப்பாரு. ஒரு நல்ல பால், ஒரு லென்த் பால் அடிக்க போனாரு. ஜிதேஷோட ஃபர்ஸ்ட் பால் 6. இல்ல அது வந்து லூஸ் பால் ரா. இல்லடா, நான் வந்து நல்ல ஷாட். ரஜத் பட்டிதாரு சமி பால ஸ்லோயர் பால பிக் பண்ணி அடிச்சான்ல, அது நான் ஒத்துக்கிறேன்டா. செம ஷாட், கரெக்டா பிக் பண்ணி அடிக்கிறது. விராட் கோலி அதே லென்த் பால்ல விழுந்ததோ ஒரு மாதிரி நல்லா ஆடி இருந்தா நான் சொல்லியிருப்பேன். இது பவுலரோட மிஸ்டேக். பட் விராட் கோலி ஸ்டாண்டர்டுக்குள்ள அது அந்த பால் எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்கணும். அசால்ட்டா அடிச்சு தூக்கி போட்டான். அது நான் ஒத்துக்கிறேன், பவுலரோட மிஸ்டேக். இதேதான் நான் இன்னொரு ஃபேன்ஸுக்காக சொல்றேன். உன்னை நான் மீன் பண்ணல. சில ஃபேன்ஸ் இருக்காங்க, விராட் கோலி எல்லாம் ஐபிஎல்ல நீங்க கொஸ்டினே பண்ண முடியாது. அவன் ஸ்ட்ரைக் ரேட் கம்மினா ரீசன் இல்லாமலாம் அவன் ஸ்லோ டவுன் பண்ண மாட்டான். அவனுக்கு எப்ப ஆக்சிலேட் பண்ண தெரியும், எப்ப ஸ்லோ டவுன் பண்ண தெரியும், எப்ப ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட தெரியும்னு எல்லாம் தெரியும். ஐபிஎல்ல கரைச்சி குடிச்சு ஏப்ப விட்டவன். இப்ப கரண்ட்ல லீடர் போர்ட்ல யார், ஆரஞ்சு கேப் லீடர் போர்ட்ல யார் டாப்ல இருக்கா? ரிட்டையர்டு 38-year-old T20 பிளேயர் ஆரஞ்சு கேப் லீடர் போர்ட்ல டாப் பண்றாரு. சோ அவனை எந்த நாளும் கொஸ்டினே பண்ணவே முடியாது. பிஸ்தா பிளேயர். அதுதான் என்னோட வியூ. சரி, ரஜத் பட்டிதாரா விராட் கோலியா? டீம்டா விராட் கோலி தான் சொல்லுவோம். எனக்கு பட்டிதார் எபிலிட்டி பாரு. ஏன் சொல்லு. ரஜத் பட்டிதார் கேம எடுத்துட்டு போயிருவான் சீக்கிரம். விராட் கோலி அவன் வந்து லாங் டைம் லாங்கா ஆடாதான் அவனோட எபிலிட்டி காமிக்க முடியும். அப்படி கம்பேர் பண்ணும்போது ரஜத் பட்டிதார் ஹாஸ் கிரேட்டர் எபிலிட்டி. மென்டலி ஸ்ட்ராங், சேசிங்லி கிரேட். பட் என்ன அந்த டேக் டவுன் பண்ணுவானா? ஒரு 4 6 அடிக்க முடியுமா விராட் கோலினால? ஸ்பின்னர்ஸ 3 6 அடிக்க முடியுமா? சொல்லு. இன்னொரு ஸ்டாட்ரா ரஜத் பட்டிதார் 10 balls குறைஞ்சது 3-4 6 அடிச்சிடறான். அவன் வந்துதானா பெரிய டிஃபரன்ஸ் ஆர்சிபிக்கு. சரியான டிஃபரன்ஸ். மிடில் ஓவர்ல சோக் பண்ணாங்க, வருஷம் சோக் பண்ணாங்க. இல்ல மிடில் ஓவர்ஸ் அப்படியே டீம் மாத்திட்டான். ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர். Guess the replacement player. He is the replacement player signed by RCB. சரி, ஓகே. கீ மூமெண்ட்ஸ் குள்ள போயிடலாம். கீ மூமெண்ட்ஸ் இந்த மேட்ச்ல என்னன்னா, எக்ஸலண்டான பவுலிங் பை ஆர்சிபி இன் பவர் பிளே. அந்த இடத்துல மார்க்ரம் விக்கெட் எடுத்துதான். சரி, ஜிங்கு ஜக்குன்னு போட்டு 2 பேட்ஸ்மேனையும் திணற விட்டாங்க. பண்ட்டும் சரி, மார்ஸும் சரி. நானும் பாக்குற ஹேசல்வுட் ஆஸ்திரேலியால இருந்து விதை எடுத்துட்டு வந்து நெட்டிட்டே இருக்காரு மரமா. என்னடா அது ஒரு சிங்கிளாச்சு ஓடுவாங்கன்னு பார்த்தா ரிசர்வ் பண்ணிட்டு பேட்டு வீசுறாரு, அடி வாங்குறாரு. இது மார்ஸ் வந்து இந்த சைடு வந்து பேக் ஃபுட் பஞ்ச் அடிக்க போறாரு. பாலும் பேட்டுக்கு சீக்கிரமா வரல. ஃபீல்டிங்ல பாத்தியா ஹெல்மெட் எடுத்துட்டு வந்து பக்கத்துல டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஒண்ணு வச்சு பிளேஸ் பண்ணாங்க பாத்தியா ஹேசல்வுட்டுக்கு.
ஆமா, இவ்வளவு டாப்பான என்ன சொல்றது, டாப்பான பொசிஷன்ல இருந்தாங்க அப்போ. சோ சீரியஸா அதெல்லாம் அந்த பவர் பிளேயோட எல்எஸ்சியே டெஸ்ட் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்தது. இல்ல இல்ல ரொம்ப இல்ல ஸ்லோவா. இல்ல அவனுக்கு ஆன்சரே இல்லடா. சொதப்பிட்டாங்க. ஆர்சிபி பவுலர்ஸ்க்கு ஆன்சரே இல்ல. எங்க ஒண்ணுமே சொதப்பினாங்க பண்ண முடியல தெரியுமா? அவங்களால. எங்க சொதப்பினாங்க தெரியுமா? பவர் பிளேல தான் சொதப்பினாங்க. மிடில் ஓவர்ல கூட பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி ஒரு கொஞ்சம் ரன்ஸ் எடுத்தாங்க. பட் இந்தியன் பிளேயர்ஸ் 35 ஒரு ஸ்கேம்டா. 35 ஆயுஷ் பதோனி ஆயுஷ் பதோனி மிடில் ஓவர்ல ஆயுஷ் பதோனி. பதோனி தான் ஆக்சிலரேட் பண்ணான். பூரன் அவன் என்னதான் ஆச்சு? அவனை ஏதாச்சும் பண்ணி, அவன் வேற வைஸ் கேப்டன். ஆமா, கேப்டன்சி பண்ணிட்டு இருக்கான் செகண்ட் இன்னிங்ஸ். அப்படி தெரிக்குது ஸ்டிக்கு. அதை விட கேட்ச புடிச்சிட்டு அப்துல் சமத் ஆரா பண்றேன்னு இவனுக்கு மார்க் தூக்கி என்னடா. இல்ல அது என்னாச்சு, ஏன்னா பாத்து எல்லாரும் சுனா பண்ண முடியுமாடா? இல்ல நம்ம அப்படி பார்க்க கூடாதுடா. அந்த டைமிங்ல அதெல்லாம் கஷ்டமான கேட்ச் தான். அவ்வளோ ஹைட்டு, பேலன்ஸ் இருக்காது. ஓடி வந்து நம்ம இங்க இருந்து ஈஸியா சொல்லிடுறோம். கரெக்டா அவன் பார்த்து வீசி இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ல டக்குனு இப்படி வீசினா, அது மாக்ரம் இங்க நிக்கிறானா? நீ இப்படி வீசினதுக்கு ஹைட்டா தூக்கி போட்டு கூட பிடிச்சிருப்பான்டா. டைம் எடுத்து சொல்லக்கூடாது. நீ இங்க இருந்து சொல்றது கஷ்டம். அங்கெல்லாம் எவ்வளவு அதுக்காக நாங்க விளையாடுறாங்க. நாம என்ன விளையாடுறோம்? நாம விளையாடுனா நம்மளோட அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கேமும் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன மேட்ச். ஏதோ விக்கெட் எடுத்து கொஞ்சம் ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். இன்னும் 2 ஓவர் எடுத்துட்டு போய் 6 காமிச்சிருக்கலாம். அவ்வளவுதான். இந்த 6 மும்பைல ஒருத்தங்க காமிச்சிட்டு இருக்கான்ல, ஹார்திக் 6 கொடுப்போம். நாளைக்கு இருக்கு, நாளைக்கு பேசிப்போம். அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கீ மூவ்மெண்ட்ஸ். அப்படியே ஆர்சிபியோட பவர் பிளே பேட்டிங். கோலி எப்படா இம்பாக்ட் பிளேயரா, ஐ திங்க் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், 2 மேட்சா இம்பாக்ட்ல தான் இருக்காரு. இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு, வந்த உடனே டப்பு டுப்புன்னு 4-6 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இன்னைக்கு ஒரு விராட் கோலியோட வேட்டை இருக்குன்னு பார்த்தா 49க்கு அவுட் ஆயிட்டாரு. ஒரு 50 அடிச்சிருந்தாருன்னா இன்னும் ரெக்கார்டு மேல ரெக்கார்ட போட்டிருப்பாரு. எனக்கு ஒண்ணு தோணுதுடா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஜிங்கு சக்கு செகண்ட் டப்பு டப்பு. நான் சொன்னேன் டப்பு டப்பு டப்பு. ஆமா, உண்மையாலும் விராட் கோலி ஸ்விங்க கரெக்டா அவுட் ஸ்விங்லாம் கணிச்சு பால வர விட்டு அதே ரஜத் பட்டிதார்னால ஓப்பனிங் வந்து இந்த மாதிரி ஆட முடியுமான டவுட். ஸ்விங் ஆகும் போது மேபி அவுட் ஆகலாம். வேற விராட் கோலி ஸ்பின்னை டேக் டவுன் பண்ணணும் மிடில் ஓவர்ல, டவுட். அவன் பேட்டிங் பொசிஷன்ல அவன் ரோல பெர்ஃபெக்டா பண்ணானா டீம் பெர்ஃபெக்டா இருக்கணும். இதை விட ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எந்த டீமும் கொடுக்க முடியாது. இப்ப இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ஆர்சிபி. பிளே ஆஃப் போறதுக்கு பிரைட்டா இருக்கு. கன்சிஸ்டன்டா இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா எப்ப வேணா யாரு வேணா சருங்கலாம். இந்த டிசி எல்லாம் பார்த்து எடுத்து வைங்க ராஜேந்தர். அதெல்லாம் too early to predict. பிளே ஆஃப் ஃபர்ஸ்ட் போறோம், இன்னொரு 4 மேட்ச் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிளே ஆஃப் பத்தி பேசுவோம். ஓகேவா? எந்தெந்த டீம்னு. ஆர்சிபி ஆர் ஸ்ட்ராங் கண்டெண்டர் டு கெட் இன்டு தி பிளே ஆஃப். உண்மையாலும் டிஃபெண்டிங் சாம்பியன், நல்ல டீம் வச்சிருக்காங்க. ஓவராலா எங்களோட மொட்டை மாமாவோட மெயின் எய்ம் என்ன தெரியுமா? மெகா ஆக்ஷன்லயே ஒரு டைம் கப் அடிக்கிறதுல திரும்ப அடிக்கிறது எங்க மொட்டை மாமாவோட இது. அதெல்லாம் நாங்க ஆல்ரெடி பண்ணியாச்சு கண்ணா. அதெல்லாம் அப்புறம் இப்ப பண்ண 5 வருஷம் ஆச்சு படிச்சு தம்பி. அதெல்லாம் நிறைய இருக்கு உள்ள. ரோஹித் சர்மான்னு ஒரு காட், அவரை நிறைய இருக்கு, சரக்கு இருக்கு. சரி, நிறைய இருந்திருந்தா இருக்கு. சரி, இது 5 வருஷம் ஏன் பண்ணல? சும்மா ஆர்சிபி எப்படின்னா மொட்டை மாமா மொட்டை அடிச்சுட்டு அதுல பண்ணாரா? நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கீ மூமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. எல்எஸ்ஜி தோத்துட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு? அவங்க என்ன பண்ணா கம்பேக் கொடுக்கலாம்? அதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ. தேவையில்லாம இவ்வளவு காசு போட்டு டீமை வாங்கி நடத்திட்டு இருக்கானா? இல்ல, அதோட என்னன்னா கொஞ்சம் நீங்க பண்ட்டுக்கு ஹை பிரைஸ் போயிட்டு கொஞ்சம் நீங்க பேட்டிங் ஆர்டரை வந்து கொஞ்சம் செட்டில் பண்ணிருக்கலாம். ஒரு நல்ல இந்தியன் பிளேயர்ஸ் இல்ல ஃபாரின் பிளேயர்ஸ் கொஞ்சம் இல்லடா சுத்தமா. அதான் இப்ப பண்ட்டுக்கு 27 crores போட்டு எடுத்துட்டு அந்த பர்ஸ் அமௌண்ட் வந்து கொஞ்சம் பாதிக்குது. மத்த பிளேயர்ஸ் அங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கலாம்.
இப்படிதான் கேகேஆர் கேமரூன் கிரீனை இல்ல பண்றாங்க. இல்ல அதே மாதிரிதான் அதெல்லாம் இப்ப விடு. நீ ஆக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட்லா விட்டுருங்கடா, நம்ம கேம்ல இருக்கும். இப்ப என்ன சேஞ்சஸ்? நீ ஆக்ஷன் பிளேயர்ஸ் போய் இருந்தாதான்டா பிளேயர்ஸ் பத்தி இல்ல பேசுறதுக்கு. அதான் பிளேயர்ஸ் இல்லடா. இல்லடா இருக்கிறத வச்சு என்ன பண்ணுவோம் அடுத்த மேட்ச், அதுதான் பேச முடியும் நம்மளால. இவங்க ஆக்ஷன்லாம் இருக்கிற முடிஞ்சு வச்சுதான் ஒண்ணும் இல்ல. கன்ஃபார்ம் இருக்கிற இன்னைக்கு பிளேயர் வந்து பெர்ஃபார்ம் சித்தார்த் இன்னைக்கு சித்தார்த் மணி அவன் சித்தார்த்துக்கு வந்து ஆப்ஷன் அவனுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. இந்தியா கொண்டு அவன் வந்தாங்க. கொஞ்சம் ஆ. ஐடியல் விக்கெட் தான், ஸ்பின்னிங் விக்கெட், சரி குடுக்கல. அவனை கொண்டு வந்தா கொஞ்சம் அவன் மேபி கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்துருக்கலாம். ஆனா அவனையும் கொண்டு வரல. சோ அதனால என்ன சொல்றேன்னா அவனை கொண்டு வந்திருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. 147 தான் அடிக்கிறாங்க. ஒரு 170 இந்த விக்கெட்ல ஒரு 170 நல்ல ஒரு டோட்டல் டீசன்ட் டோட்டலா இருந்தது. சின்ன சுவாமியில இதெல்லாம் அடிச்ச என்னடா? இல்ல சின்ன correct தான். சுவாமினாலும் இந்த விக்கெட் வேறடா, கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்துச்சு. ஒரு 170 75 அடிச்சிருந்தா கிட்ட எடுத்துட்டு போயிருக்கலாம், ஒரு கான்பிடன்ட் இருந்திருக்கும். இடையில கூட உள்ள வந்தாங்க விக்கெட் எடுத்து. நீங்க எல்எஸ்ஜி பத்தி பேசுறதுக்கு எப்படி சொல்றதுன்னா அது அவங்க சம்திங் செட்டில் ஆகணும். பட் ஆர்சிபில கேப்டன்ஷிப் பாத்தீங்கன்னா ஏசுருட்ட வந்து 3rd ஓவர் மாதிரி கொடுத்தான் பூரான் விக்கெட் எடுக்கிறப்ப. தேர்ட் ஓவரா 4th ஓவர் தான் கொடுத்துருக்கோம். 3rd ஓவர் ஓகே அவனுக்கு ஏசுலுக்கு 3rd ஓவர் கொடுக்கறப்ப நான் எப்படி சொல்றது, வேற நான் வந்து ரசிக்தர் வருவான் இல்ல டெத் ஓவர்ல வச்சுக்கலாம் ஹேசல்வுட்னு நினைச்சீங்களா? ஏன்னா ஹேசல்வுட் டெத் ஓவரை விட நான் ஹேசல்வுட் அதிகமா யாருக்கு போட்டு பார்க்கல. ஹார்ட் லென்த் அடிப்பான், ஸ்லோயர் பால் ஓரளவுக்கு தான் போடுவோம். அதனால மங்கேஷ்வர் குமார் நச்சுன்னு வச்சாங்க பாரு சமிக்கு, சும்மா தெரிச்சிட்டு போச்சு. யாக்கறப்பா நான் வைக்கிறப்பா வச்சு விட்டு போயிட்டான். ஆமா ரசிக்தார் நல்லா போட்டான். முகேஷ் சௌத்ரி கஷ்டப்பட்டு ஆடி குடுக்குறான் ஓரளவுக்கு நல்லா. ரசிக்தார் ரீப்ளேஸ்டு எஸ்டேஎல் ரோல் பெர்ஃபெக்ட்லி மேட்ச் பண்ணிட்டான். வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருப்பானா டவுட் தான். அதான் சொல்றேன், அந்த ரோல் ஒரு கேப் இருந்தது, அது மேட்ச் பண்ணிட்டான். நான் இருக்கேன்டான்னு பண்ணிட்டான். அந்த அபிநந்தன் சிங்க்கு 2-3 மேட்ச் கொடுத்ததுக்கு இவனையே அதனால கூட அந்த ஆர்ஆரோட தோத்துருக்கலாம். அபிநந்தன் சிங் இவன் சூப்பரா போடுறான். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கப்ப அந்த பிட்ச்ல இவனை ட்ரை பண்ணிருக்கலாம். இனிமேல் பிக்கே பண்ண முடியல, ஆளு கொஞ்சம் கூட்ட கட்டையா தான் இருக்கான். ஸ்லோவர் பால் வந்து 103 109 139. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இந்த மாதிரி இப்ப இருக்கப்ப ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு எப்பயாவது சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்க, சான்ஸ் கிடைச்சா கேபிட்டலைஸ் பண்றான். Why not ரொமாரியோ உட்கார வச்சு டஃபிய கொண்டு வந்து பவுலிங் ஸ்ட்ரென்த் இல்ல டஃபி எல்லாம் தேவையில்லாம குழப்பத்தை உள்ள வந்துடும். டஃபி எக்ஸ்பென்சிவா ஆகுறான்டா, அவன் எல்லா மேட்ச் எல்லாம் நல்லா போடல, எக்ஸ்பென்சிவா இருக்கான். டீம்ல ஒரு ரெண்டு பேர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா மூணாவது ஆளுக்குமே அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகி அவனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். ரொமாரியோ சப்போர்ட் நிறைய மேட்ச் தேவைப்படுவான். ஒரு நாள் போக இன்னொரு நாள் இருக்காது. சொல்லு இவன் கையா. நான் என்ன சொல்றேன்னா, நீ நினைச்சது ஓகே தான். அது எப்பனா ரசிக்தர் பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தா சொல்லலாம். ரசிக்தர் பெர்ஃபார்ம் பண்றான், அந்த பவுலிங் நல்லா போடுறான். 20 ஓவர் கோட்டா முடிச்சிடறான், எல்லாரும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆனா அதே ஷெஃபர்டுக்கு ஒருவேளை அவன் பெர்ஃபார்ம் பண்ணாம ஒரு அளவுக்கு இருந்தானா, அந்த இடத்துல வந்து பெத்தல் இருக்கான், கிராக்ஸ் ஒருத்தர் இருக்கான், இங்கிலாந்து பிளேயர், 2 பேரும் பவர் ஹிட்டர் தான். சோ அவனுக்கு பதில், ஏன்னா அவன் பவுலிங் ஷெஃபர்ட் வந்து பவுலிங் போடுறதுடா, அதனால ஒரு ஹிட்டரே பியூர் ஹிட்டர் கூட எடுத்துட்டு வரலாம். பியூர் ஹிட்டரே போடணும்னா ஜேக்கப் பெத்தல் இல்லனா கிராக்ஸ், ஜேக்கப் ரெண்டு பேர்ல ஏதோ ஒன்னு இருக்கும். பெத்தல கொண்டு வந்தா எங்க ஃபிட் பண்ணுவா, அதான் டவுட். மேபி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷன் மேபி. சரி ஓகே, நல்லா போகுது, எதுவும் பண்ண மாட்டாங்க, பிளேயிங் லைன் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. எப்பனா எந்த வர்ஸ்ட் கண்டிஷன் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா இன்னொரு கண்டினியூஸா ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் லாஸ்ட் பண்ற மாதிரி பிளேயிங் லெவன் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒருவேளை பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா பேட்டிங் ரன் வரலனா சேஞ்ச் பண்ணுவாங்க. தவிர இப்போதைக்கு எதுவுமே 11 சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. திஸ் 11 will continue to going to play off. இந்த 11 தான் பிளே ஆஃப் போவாங்க, ஃபைனல்ஸ் போவாங்க, வின் பண்ணுவாங்க, கப் அடிப்பாங்க. சரி ஓகே, இன்ட்ரஸ்டிங் long way to go, interesting. first of all, sorry, lastly, thank you for watching. subscribe பண்ணாதீங்க, subscribe பண்ணிருங்க. thank you.